கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட இருப்பார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வருடத்தின் பாதியை முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமேன். திரும்பி பாருங்க, நாட்களை திரும்பி பாருங்க. வருடத்தின் பாதியை நம்ம என்ன செய்துட்டோம்? நம்ம முடிச்சிட்டோம். இந்த பாதி எப்படி முடித்தோம் அப்படின்றத நீங்கள் நாட்களை எண்ணி கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்களால எப்படி முடித்தோம் அப்படின்றது உங்களால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வித்தியாசமான நாட்களாகவும் அந்தந்த நாளுக்குரிய வேதனையையும் அந்தந்த நாளுக்குரிய துன்பங்களையும் அது கொண்டு வந்தது. ஆனால் இந்த புதிய மாதத்தின் முதலாம் நாளில் அவைகளை நாம் எப்படி முடித்தோம் அப்படின்றத நினைத்து பார்ப்பதை காட்டிலும் தேவனுடைய கிருபை நமக்கு எப்படி உண்மை உள்ளதாக இருந்தது, அந்த ஒவ்வொரு நாளின் துன்பங்களையும் அந்த ஒவ்வொரு நாளின் வேதனைகளையும் அல்லது அந்த ஒவ்வொரு நாளின் சந்தோஷங்களையும் அந்த ஒவ்வொரு நாளின் கண்ணீரையும் தேவன் நாம் மடிந்து போகாமல் நம்ம பாடினது போல அவருடைய துதி எப்பொழுதும் நம்முடைய நாவல் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட பயணித்து வந்தாரே, அந்த பயணத்திற்காக நம்ம நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு தருகிற ஒரு புதிய வாய்ப்பாக நாம் பார்க்க வேண்டும். Every new day is a new opportunity from God. இது தேவன் நமக்கு தருகிற ஒரு வாய்ப்பு. இந்த புதிய நாளிலே நம்ம எல்லாரும் ஜெபிக்க விரும்புகிற ஒரு ஜெபம், ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதியும். எல்லாரும் ஜெபிக்க விரும்புகிறோம் தானே? உங்களோட சேர்ந்து நானும் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே என்னை இன்று என்ன செய்யுங்க, நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எனக்கு முன்பதாக புதிய கதவுகளை திறங்க. ஜெபிக்க விரும்புகிறோம் தானே? ஆண்டவரே பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் என்ன செய்யப்படட்டும், திறக்கப்படட்டும். ஆனா அதோடு சேர்த்து நாம் இன்னொரு ஜெபத்தையும் செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் கற்றுத்தர விரும்புகிறேன். ஆண்டவரே நான் ஜெபிக்கிற வண்ணமாக என்னை நீர் ஆசீர்வதியும், எனக்கு முன்பதாக புதிய கதவுகளை திறங்க, எனக்கு முன்பதாக நீங்க போங்க என்கிற ஜெபங்களை நான் ஜெபிப்பதோடு சேர்த்து உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா என்கிற ஒரு சுய பரிசோதனையின் கேள்வியையும் நம்முடைய ஜெபத்தோடு நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் கற்றுத்தர விரும்புகிறேன். What we must learn to pray is, Lord, am I living in a way where I earn your favor? உங்களுடைய தயவை நான் பெற்றுக்கொள்ள விதத்தில் நான் என்ன செய்கிறேன்னா, வாழ்றேனா?